செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 வருஷமா அதிமுக கட்சியில் இருந்தாரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை ஜெயலலிதாவின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாகவும், எப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றாரோ அப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துட்டே இருந்ததை யாராலையும் மறுக்க முடியாது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு செங்கோட்டையன் மறுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே பார்த்தா செங்கோட்டையனுக்கு இல்லாத தகுதியை விட எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தகுதியும் இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா செங்கோட்டையன் ஒரு ஈகோ கிளாஷ் திட்டமிட்டே எடப்பாடியை வெறுத்தார் அப்படின்னு கேட்டா அதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அவர் ஆட்சி செய்யும் போது அவருக்கு உறுதுணையாக இருந்து அருகில் இருந்து எல்லா விதமான ஆலோசனைகளையும் வழங்கியவர் தான் செங்கோட்டையன். அவருக்கும் எடப்பாடிக்கும் எங்க ஒரு மிகப்பெரிய முரண் ஏற்படுதுன்னா, ஓபிஎஸ் திரும்ப கட்சி கூட சேர்க்கணும், பிரிந்து சென்ற சக்திகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இவர் கூட இணைந்து ஒரு 6 பேர் போய் பேசுறாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ட்ரிகர் ஆகுறாரு. எப்படி நீங்க நான் விலக்கி வச்சவங்களை சேர்க்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கோபம் வருது. அதுல இருந்து இவர் கூட ஏற்பட்ட முரண் பெருசாயிட்டே போகுது. அதான் சமீபத்தில் கூட ஒரு பேட்டி அளிக்கும் போது செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு, நான் சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாடியே தான் உட்கார்ந்திருக்கேன், என்னை நிறைய முறை பார்த்தாரு, ஆனா ஒரு முறை கூட முதலமைச்சர்